ஸ்டார்ட் பண்ணலாம். ராகியில் கொண்டு வந்து தொட்டியில் சாணியை கொட்டுவோம். கொட்டிட்டு அஜிடேட்டர் போட்டோம்னா கூட அதுக்கு தேவையான தண்ணி விட்டு கலக்கி அதை வந்து சப்மர்சிபிள் மோட்டார் மூலமாக அந்த தொட்டிக்கு சார்ஜ் பண்ணுறோம். அந்த தொட்டியிலேருந்து கிராவிட்டியில் அந்த கலக்கப்பட்ட சாணமானது கோபர் கேஸ் பிளான்ட்டுக்கு உள்ளே போகும். உள்ளே போகும்போது ஏற்கனவே ஃபெர்மெண்ட் ஆகி இருக்கக்கூடிய பழைய மக்கிய சாணம் அடுத்த வழியாக வெளியில் வரும். அந்த வெளியில் வர்றதை 3 டேங்கில் ஒரு டேங்கில் கலெக்ட் பண்ணுறோம். அந்த டேங்க்கு வந்து வர்மி கம்போஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு இடத்துக்கு நம்ம பம்ப் பண்ணுறோம். மற்றபடி வேஸ்ட் வாட்டர்லாம் வரணும்னா வேறு ஒரு தொட்டியில் கலெக்ட் பண்ணி அங்கேருந்து டைரெக்டாக ஃபீல்டுக்கு பம்ப் பண்ணுறோம். அக்ரிகல்ச்சர் இதில் கலெக்ட் பண்ணுற கேஸில் நாங்கள் வந்து மேக்ஸிமம் கிச்சனுக்கும் ஜென்ரேட்டர் ஓட்டுறதுக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேஸ் வருது? எவ்வளோ ஜென்ரேட்டர் பண்ணி ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் நாங்கள் 3 ஹவர்ஸ் மேலே நான் அவ்வளோதான் பவர்லாம் போயிருக்கோம். அது வரைக்கும் ஓடுது, தாராளமாக ஓடுது. அது இல்லாமல் கிச்சனுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் கொடுக்குறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 30 மாட்டுக்கு அது குவாலிட்டி பார்த்துக்கிட்டு அப்ராக்சிமேட்டாக ஒரு மாட்டுக்கு 8 ரூபா 20 ரூபா 50 ரூபா